ஸோ இப்போ ஜாதகர் வெளிநாட்டு யோகம் எப்போது கிடைக்கும்? அதாவது வேலையை விட்டு வந்துட்டார். வெளிநாட்டில் இது வரைக்கும் வேலையில் இருந்தார். வேலையில் இருந்து வெளியில் வந்துட்டு இப்போ எகெயின் மறுபடியும் வெளிநாட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஜாபுக்காக. எனக்கு எப்போ மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி. அப்போ வெளிநாட்டு போகணும்னா 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு வரணும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் போய் நல்லா வேலை செய்வாங்க. 8, 12ஆம் இடங்கள் பாவத்துவம் வாங்கி தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு போவாங்க, ஆனால் கஷ்டப்படுவாங்க. இந்த 2 வித்தியாசம் புரிஞ்சிக்கணும். இப்போ நடக்கிற தசாபுத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் பாவக அதிபதி, சரராசி அதிபதி. அவர் எங்கே உட்காந்துருக்கார்? இன்னொரு சரராசியான மகரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 8ஆம் இடம் நல்லா நிற்கிது. 8ஆம் பாவகத்தில் எந்த ஒரு பாவகம் எதுவும் இல்லை. அப்போ 8ஆம் இடம் வெளிநாடு குறிக்குது. அவர் வாங்கின சாரம் சூரியன், அவர் 6ஆம் பாவம். அப்போ கண்டிப்பாக வேலை உண்டு. இங்கே சந்திரனுடைய பார்வையும் இருக்குது. சந்திரன் நீர் ராசி. ஸோ கன்ஃபார்மாக அந்த சுக்கிர புத்தி ஆகஸ்ட் 2024 அப்புறம்